ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக தான் இப்போது நான் ஒரு நாளை குறிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே, இந்த மாதம், இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நீ நினைச்ச காரியத்தை நிச்சயமாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். எப்பவுமே யாருமே தப்பு செஞ்சுட்டாங்க, தவறு செஞ்சுட்டாங்கன்னு குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காத. மற்றவங்களை விமர்சிப்பதற்கு முன்பாக நீ ஏதாவது தவறு செஞ்சிருக்கியான்னு யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. நீ எதை ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு சரியா பொறுப்பா செய்றியோ அந்த காரியங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும். அதனாலதான் எப்போ என்ன செஞ்சாலும் அதை முழு பொறுப்போட கவனமாக செய்கின்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெற போவதில்லை. தன்னால முடியும்னு எவன் நம்புறானோ அவன்தானே வெற்றி பெற முடியும். உன் வாழ்க்கையில நீ வேகமாக முன்னேறலன்னு நினைச்சு வருத்தப்படாத. பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலும் நீ முன்னேறி போகவும் முழு முயற்சி செய்வதற்கும் உனக்கு துணையா, உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும்னு ஞாபகம் வச்சுக்கோ. கர்வம் தலை தூக்காமல் இருக்கும். தோல்விகள் தழுவும் போது கூட இதுவும் கடந்து போகும் நினைச்சினா தோல்வியை நினைச்சு நீ சோர்ந்து போகாமல் இருப்பாயல்லவா. வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்குன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் யதார்த்தமாக எடுத்துக்க பழகு. கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் நினைச்சுக்காத. இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லைதானே. உனக்கான ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வுதான். உன் வாழ்க்கைக்கான மாறுதல் தான் உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். யாராவது ஆறுதல் சொல்றாங்கன்னா அவங்கள தேடி போகாம, யாரு உன் வாழ்க்கைக்கு மாறுதலாக இருப்பாங்களோ அவங்கள தேடிப்போ. இந்த உலகத்துல எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அன்பு தான் இருக்கு. அந்த அன்பே பொய்யாக போகாத அளவுக்கு உன்னுடைய அன்பை உண்மையாக உன்னதமாக அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடு என் செல்லமே. பிரச்சனைகள் சிறுசோ பெருசோ யாரையும் எப்போதும் எதற்காகவும் எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே தனியாக சமாளித்து கொள்ள பழகு. அப்போதுதானே உன் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது உனக்கே தெரிய வரும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அடுத்தவங்க ஏதாவது சொல்லும்போது எதுவுமே தெரியாதது போல நீ இருந்தீனா அந்த உன்னுடைய நல்ல பண்பு உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கே கொண்டு செல்லும். நீ உண்மையாக ஒரு விஷயத்தை யோசிச்சினா அதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னால இது முடியுமான்னு நீ கேள்விக்குறியாக இல்லாமல் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக இரு. எதையுமே செய்யறதுக்கு முன்பாக 1000 முறை யோசி. தொடங்கிய பின்பு 1000 தடை வந்தாலும் தகத்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. நீ என்னதான் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உன் சிந்தனையில் உயர்ந்த மனிதனாக நீ இருக்கணும். நாளைக்கு நீ எப்படி ஆக போற, எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறங்கிறத இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. இந்த உலகத்துல நீ செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாகவும் சரியாகவும் திறமையோடும் நல்லபடியா செஞ்சினா நாளைக்கு நீ முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. எல்லாருடைய செயல்களையும் விமர்சிக்கிறதுக்குன்னு இங்க ஒரு கூட்டம் இருக்கதான் செய்து. நீ யாரையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். எப்பவுமே தோல்வி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்னு கலங்கி போய் நிற்காதே. உறவுகளுக்குள் எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் அதுல மற்றவங்க தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதே என் செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்ய இந்த சாயப்பா நீ இருக்கும்போது யாருக்கிட்டையும் போய் உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல வேணாம். எப்போதும் நீ அமைதியா உன் முகத்தை மகிழ்ச்சியா உன் மனசுல புன்னகையோடு நிம்மதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்ச நானு அதை நிச்சயமாக உனக்கு சரி செய்வேன். உன்கிட்ட மகிழ்ச்சி இருந்தாதானே அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நீயே சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கும்போது உன்னை சுத்தி இருக்கவங்களும் உன் கூட பிறந்தவங்களும் உன்னை சம்பந்தப்பட்டவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கிற? அமைதியாக இரு. உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் உனக்காக செய்து முடிப்பேன்.